ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. இன்னைக்கு பார்க்க போற வீடியோ அப்படின்றது ஜூன் மந்த் வெயிட் லாஸ் சேலஞ்சில் 8th டே விளாக் தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் வேலையா இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வெயிட் செக்கிங் தான். இன்னைக்கு என்னோட வெயிட் அப்படின்றது 59 கிலோவும் 300 கிராமும் காமிக்குது. நேத்து காமிச்சா அதே வெயிட் தாங்க இன்னைக்கும் காமிக்குது. 59 கிலோவும் 300 கிராமும். எனக்கு வெயிட் மிஷின்ல எந்த ஒரு லாஸும் தெரியல. பட் ஆனா என்னோட உடம்பு அப்படின்றது ரொம்ப லேசா ஃபீல் பண்றேன். அப்டமன் பகுதி நல்லா ரெடியூஸ் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த மாதிரி வெயிட் லாஸ்ல மெயினா ஃபேட் லாஸ்ல குறையல அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. நம்மளுக்கு ஸ்லோவான ப்ராசஸ் தான் நடக்கும். விடாம ட்ரை பண்ணணும். நம்ம தான் மார்னிங் 5:30 ஆகுது. இன்னைக்கு நான் எடுக்கிற ஃபர்ஸ்ட் ட்ரிங்க்கு நெல்லிக்காய் ஜூஸ் தான் எடுக்க போறேன். அது கூட சேர்ந்து இந்த 1/2 லிட்டர் வாட்டர் எடுத்துக்குவேன். ஏன் அப்படின்னா இன்னைக்கு நான் வீடியோ எடிட் பண்ணல. காலையில் உட்காந்து வீடியோ எடிட் பண்ண போகிறேன். அதனால எடிட் பண்ணுற நேரத்தில் சும்மா உட்காந்து ஏதாவது வேலை செஞ்சுறேன் அப்படின்னா அப்போ நான் 1.5 லிட்டர் தண்ணி எடுத்துக்குவேன். இதை ரெண்டையும் குடிச்சிடுவேன். போக பக்கத்தில் ஒரு லிட்டர் வாட்டர் பாட்டிலையும் பக்கத்தில் வச்சுக்குவேன். ஸோ உட்காந்து வேலை செய்யும்போது தண்ணி மேக்ஸிமம் ஃபினிஷ் பண்ணிடுவேன். காலையில் ஃபஸ்ட்டு நான் எடுக்கிறது இந்த 1/2 லிட்டர் தண்ணியும் இந்த நெல்லிக்காய் ஜூஸ் தான். இன்னைக்கு காலையில் மணி 8:15 ஆகுது. காலையில் டிஃபனாக எடுத்துக்கிறது முளை கட்டின பச்சை பயிர் நான் ஒரு 2 கைப்பிடிக்கு எடுத்துக்கிறேன். அதாவது 50 கிராமுக்கு. அதுக்கப்புறம் அன்னாச்சி பழம் ஒரு பீஸும் 2 சக்கரவள்ளி கிழங்கு எடுத்திருக்கேன். அதுதான் நிதிஷ் அப்பாவுக்கும் நிதிஷ்க்கும். ஏன்னா நேற்று 2 பேருமே என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3 வேளையும் ரைஸ் தான் சாப்பிட்ருக்காங்க. அதனால இன்னைக்கு காலையில் ரைஸ் பேஸ்டாக இருக்கக்கூடாது அப்படின்றதுனால தான் இந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஒரு நாளைக்கு ஒரு வேளைக்கு ரைஸ் பேஸ்டு உணவுகளை எடுத்துக்கோங்க. மீதி வேலையை மாற்றி மாற்றி எடுங்க. அப்போனா தான் நம்மளுக்கு சத்து இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போதும் தெம்பாகவும் இருக்கும். எப்போ பார்த்தாலும் ரைஸு சப்பாத்தி அதேவே டெய்லி ஒன்றே கண்டினியூவாக எடுக்காதீங்க. இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வெயிட் லாஸும் சூப்பராக இருக்கும். அதே நேரத்தில் ஸ்கின் க்ளோவிங் வரும். ஸ்கின் டல்னஸ் வராது. நம்ம ஸ்ட்ரென்த்தாக எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு வீட்டு வேலை செய்கிறதுக்கும் எல்லா சத்தும் தேவை. அப்போ கண்டிப்பாக இந்த முளைக்கட்டின பயிர்கள் கிழங்கு வைட்டம் இதெல்லாம் எடுத்து தான் ஆகணும். ஆனால் கம்மியாக எடுங்க. வெயிட் லாஸ் அப்படின்னாலே அளவு, அதுதான் மெயினாக நான் வச்சுக்கோங்க. அளவுகளை கம்மியாக எடுத்து சாப்பிடுங்க. கரெக்டாக இருக்கும். வெயிட் லாஸும் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இன்னைக்கு காலையில் நான் 8:15 எடுக்கிற டிஃபன் அப்படின்றது இதுதான். திங்கட்கிழமை காலையில் ஆனாலே நான் எப்பயுமே பெட்ஷீட் மாற்றி க்ளீன் பண்ணுறது ரொம்ப முக்கியமான ஒரு வேலையாக வச்சுருப்பேங்க. வாரத்தில் ஒரு நாள் கண்டிப்பாக நான் பெட்ஷீட் மாற்றியே ஆவேன். அப்படின்னா நிதிஷ்க்கு இல்லைன்னா ரொம்ப தும்மல் வர ஆரம்பிச்சிடும். அதனால நான் கண்டிப்பாக இந்த வேலையை செஞ்சு தான் ஆவேன். அதுவும் திங்கட்கிழமை அப்படின்ற போது வீடு தூத்து க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது அதுவே கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 2 hours போயிடும். நான் இன்னைக்கு காலையில் வீட்டு வேலைகள் செய்யும்போது நிதிஷ் என்ன பண்ணுவான், மேக்ஸிமம் பொதுவாக 10 to 12 அப்படின்றது. சில சமயம் டிவி பார்த்துட்டு இருப்பான். நெக்ஸ்ட் வீக் நிதிஷ்க்கு ஸ்கூல் திறக்கிறதுனால இப்போ தான் சார் அவரோட ஹாலிடே அசைன்மெண்ட்லாம் செய்ய ஆரம்பிச்சிருக்காரு அக்கறையா. இன்னைக்கு காலையில் 10:30 நான் க்ரீன் டீ எடுத்துக்கிட்டேன். கொஞ்சம் ஏதாவது ஹாட்டாக குடிக்கணும் அப்படின்ற மாதிரி காலையில் தோணுச்சு. அதனால க்ரீன் டீ காலையில் எடுத்துக்கிட்டேன். இன்னைக்கு காலையில் நிதிஷ் ட்ரெட்மில் ஒரு 15 நிமிஷம் பண்ணான் பாட்டு கேட்டுட்டேவும். அதுக்கப்புறம் அவனோட ஒர்க் அவுட் அப்படின்றத 2 செட்டு பண்ணான். அவன் பண்ண ஒர்க் அவுட் கூட ஜூன் மந்த் எக்ஸசைஸ் தான் பண்ணான். ஸோ எக்ஸசைஸ் அப்படின்ற போது கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இம்ப்ரூவ் தெரியுது நிதிஷ்கிட்ட. இன்னைக்கு நான் எக்ஸசைஸ் அப்படின்றது காலையில் தாங்க செஞ்சேன். என்ன வேலை இருந்தாலும் போட்டுட்டு காலையில் 11 to 12 எக்ஸசைஸ் பண்ணிடணும் அப்படின்னு பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இன்னைக்கு நான் 1.25 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ணேன். ஆனால் கலோரி பேர்னிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 450 தான் வந்திருக்கு. நம்ம ஏற்கனவே வீட்டு வேலைகள் செஞ்சு கொஞ்சம் டயர்டாக இருப்போம். அந்த டயர்டாக இருக்கும்போது எக்ஸசைஸ் பண்ணும்போது கூட கொஞ்சம் டயர்டாகிருவோம். அதனால ஃபேட் பேர்னிங் அப்படின்றது ஃபாஸ்ட்டாக இருக்காது, ஸ்லோவாக தான் இருக்கும். நம்ம பண்ணுற எக்ஸசைஸும் ஸ்லோவாக தான் இருக்கும். அதுதான் ரீசன். ஒரு சில நாள் நம்ம எந்திரிச்சுன்னு ஃப்ரெஷ்ஷாக செய்கிறோம் பார்த்தீங்களா, அப்போ நல்லா சுறுசுறுப்பாக இருப்போம். அப்போ ஃபேட் பேர்னிங் ஃபாஸ்ட்டாக இருக்கும். அப்போ நான் 1 hour பண்ணும்போது 700 கலோரி பேன் ஆயிருக்கு. அதுதான் டிஃப்ரென்ஸ். இன்னைக்கு நான் பண்ண எக்ஸசைஸ் அப்படின்றது ஜூன் மந்த் எக்ஸசைஸ் 2 செட்டும், காம்பவுண்ட் எக்ஸசைஸ் 1 செட்டும் பண்ணேன். இன்னைக்கு மதியான சாப்பாடு நான் எடுத்துக்கிட்ட டைம் அப்படின்றது 1 o'clock எடுத்துக்கிட்டேன். ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிட்டது அப்படின்றது முட்டை பொரியல் அப்படின்றது நான் என்ன எடுத்துக்குவேன்னா பெரிய வெங்காயமா ஒரு வெங்காயம், குடமிளகாய் ஒரு குடமிளகாய் எடுத்துக்குவேன். அதுக்கப்புறம் ஒரே ஒரு முட்டை தான். ஸோ அது பார்க்கும்போது அப்படி நிறையா தெரியுங்க. அதனால தான் மெயினாக குடமிளகாய் டெய்லி எடுத்துக்கோங்க வெயிட் லாஸ்க்கு. அதுக்கப்புறம் புடலங்காய் வெஞ்சனம் வித் பாசிப்பருப்போடு எடுத்திருக்கேன். கோவக்காய் பொரியல், அப்புறம் ஒரு குக்கும்பர் பொடியாக வெட்டி வச்சிருக்கேன். இதுதான் இன்னைக்கு நான் மத்தியான சாப்பாடாக எடுக்க போகிறேன். இந்த வாரம் ஃபுல்லாக நான் ரைஸ் எடுக்கக்கூடாது அப்படின்னு டார்கெட் பண்ணியிருக்கேன். பார்க்கலாம் என்னோட வெயிட் லாஸ் எப்படி இருக்குது அப்படின்றது. நான் மத்தியான சாப்பாடாக எடுக்கிறது ஒரு 4 விதமாக இருக்கட்டும் அப்படின்னு தான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். எனக்கு நீர் சத்தும் சரி, புரோட்டீனும் சரி, அதே நேரத்தில் எல்லா விதமான சத்துக்களும் சேர்ந்து இருக்கும். இதில் நான் பாசிப்பருப்பும் சேர்த்து தான் எடுத்திருக்கேன். எப்பயுமே வேலையை நான் ஒரே நேரத்தில் செய்ய மாட்டேன், ஸ்ப்ரெட் பண்ணி செய்வேன். மெயினாக மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ரெஸ்ட் இருக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வரவே வராது. மத்தியானம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு 2 வேலையை பாக்கி வச்சுருப்பேன். அந்த மாதிரி வச்ச வேலைகள் வீடு க்ளீன் பண்ணுறது, அதுக்கப்புறம் துணி காய போடுறது, மேலே காய போட்டு திருப்பி 1 hourல எடுத்துகிட்டு மடித்து வைக்கிறது. இந்த மாதிரி இன்னைக்கு நான் தூங்கவே இல்லை. ஃபுல்லாக வீட்டு வேலைகளே எனக்கு கரெக்டாக இருந்தது. ஒரு செகண்ட் கூட ரெஸ்ட் அப்படின்னு சொல்லி கூட நான் சும்மா கூட படுக்கல. இன்னைக்கு சாயந்தரம் மணி 5 ஆகுது. இப்போ நான் வாட்டர் மெலன் ஜூஸ் தான் எடுக்க போகிறேன். நீங்கள் வாட்டர் மெலன் ஜூஸ் எப்படி போடுவீங்க கேட்டாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டுலாம் போட மாட்டேங்க. வாட்டர்மெலன் வந்து கட் பண்ணி தண்ணி சேர்ப்பேன். எந்த ஜூஸுக்குமே வந்து சுகர் சேர்க்காதீங்க. சுகர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக வெயிட் இன்க்ரீஸ் ஆகும். நம்மளோட குளுக்கோஸ் லெவல் பாடியில் இன்க்ரீஸ் ஆயிரும். அதனால் பல ஜூஸ் எடுக்கிறத விட பழங்கள் தான் பெஸ்ட்டு. ஆனால் ஏன் வந்து நாங்கள் டெய்லி ஜூஸ் எடுக்கிறோம் அப்படின்னா, மெயினாக இந்த வெயிலுக்கு எங்கள் வீட்டில் பயங்கர ஹீட்டு வேறு. இன்னொன்று எங்கள் வீட்டில் 3 பேத்துக்குமே ஹீட் பாடி. அந்த ஹீட்டை வந்து தணிக்கிறதுக்கே நாங்கள் வந்து பழங்கள் அதிகமாக எடுக்க தான் செய்வோம். காஃபி டீ நாங்கள் குடிக்க மாட்டோம். அதுக்கு பதிலாக பழ ஜூஸ் எடுத்துக்கிறோம். ஒரு சிஸ்டர் அதையும் கேட்டிருந்தாங்க, அதனால கிளியராக சொல்லிடுறேன். பழங்கள் பெஸ்ட்டாக பழ ஜூஸ் பெஸ்ட்டான்னு கேட்டால் ஃபஸ்ட்டு வந்து பழம் தான். ராவாக பழம் எடுக்கிறது வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது ஏன் நாங்கள் பழ ஜூஸ் எடுக்கிறோன்னா, அந்த தண்ணி தாகத்தை இந்த வெயிலுக்கு எங்களுக்கு கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றது பழ ஜூஸ் தான். அதனால தான் நாங்கள் சாயந்தரம் ஆனாலே மேக்ஸிமம் வாட்டர்மெலன் தான் எடுப்பேன். அது போக வந்து பொமிக்ரானேட், பப்பாயா அந்த மாதிரி ரேராக எடுக்கிறது. ரெண்டாவது ஒரு பொண்ணு சொல்லியிருந்தா, அக்கா நீங்கள் டிஷர்ட் போடும்போது ஸ்லிம்மாக இருக்கீங்க, ஆனால் உங்கள் கை மட்டும் குண்டாக தெரியுதுக்கா, இப்படி சைடாக காமிக்கும்போது கொஞ்சம் அது அசிங்கமாக இருக்குது, அதை மட்டும் நீங்கள் குறைச்சி காமிங்க அப்படின்னா, நான் மெயின் ரீசன் சொல்கிறேன். இப்போ கை வந்து இப்படி வைக்கும்போது குண்டாக தெரியும் ஃபுல்லாமே. பட் இந்த இடம்ன்றது எனக்கு வந்து ஏறவே இல்லை. அதே தான் 11 இன்ச்சு தான் இருக்குது. ஆனால் இப்படி கீழே நான் இப்படி ஸ்ட்ரைட்டாக வைக்கும்போது உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியுதான்னு பாருங்கள். இந்த இடம் குழியாகவும் இந்த இடம் சதையாக இருக்குது பார்த்தீங்களா, இந்த மாதிரி தான் இருக்கக்கூடாது. இந்த இடத்துல எனக்கு ஃபேக்ட் வச்சுருக்கு, அதனால தான் கை குண்டாக தெரியுது. இந்த இடத்துலேருந்து இந்த இடம் வரும்போது அப்படியே ஒல்லியாக குறைஞ்சிக்கிட்டே வரணும். ஸோ நான் எதை குறைக்கணும் அப்படின்னா, இந்த இடத்துல இருக்க ஃபேக்டை நான் குறைக்கணும். இந்த பேக் சைடில் இருக்கிறத இந்த இடத்துல நான் குறைக்கணும். ஸோ இந்த கையில் இருக்க பேக்கில் இருக்க ஃபேக்டை குறைக்கிறதுக்கு ஒரு 3 மாதம் ஆகும். கண்டிப்பாக நான் குறைச்சி காமிக்கிறேன். ஒரு கையை வந்து ஸ்லிம்மாகவும் காமிக்கிறேன். அதே நேரத்தில் நம்ம பாடி அப்படின்ற போது ஸ்ட்ரக்சர், அந்த ஷோல்டரோட அமைப்பு அப்படின்றது ஒவ்வொரு பர்சனுக்கும் மாறும். அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளோட கையோட அளவும் இருக்கும். கைகளை நம்ம ரொம்ப குறைச்சி ரொம்ப ஒல்லியாக இருந்தாலும் அந்த பாடி இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஷோல்டரோட பொசிஷன் அது ரொம்ப அசிங்கமாகவும் தெரியும். அதனால் நம்ம குறைக்கும் போது ஒரு பார்ட்டில் வந்து வெயிட் லாஸ் பண்ணுறோம், ஒரு டோன் பண்ணுறோம் அப்படின்னா ஓவராகவும் பண்ணி அசிங்கமாகவும் ஆக்கிடக்கூடாது. எதையுமே நிதானமாக பொறுமையாக பண்ணணும். ஃபேட் லாஸ்னாலும் சரி, தொப்பை குறைக்கிறதும் சரி. மெயினான விஷயங்கள், தொப்பை குறைக்கிறதுக்கு டிப்பு சொல்லுங்கள். நான் பண்ணுறதே தொப்பை குறைக்கிறது தாங்க. எனக்குமே தொப்பை ஏறிடுச்சு. ஏன்னா உட்காந்தே வேலை செய்யும்போது எனக்கு பின்னாடி ஃபேட் ரொம்ப வச்சிருச்சு பேக்கில் பின்னாடி. நானும் அதை தான் பண்ணிட்டு தான் இருக்கேன். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். டெய்லி எக்ஸசைஸ், டெய்லி டயட், இந்த ஃபுட்டை ஃபாலோ பண்ணாலே போதுமானது. அடுத்து நிறையா பேர் வந்து டயட் நான் சாப்பிட்றத அனுப்பியிருக்காங்க. அதையும் நான் பார்க்க தான் செஞ்சேன். எனக்கு வந்து கீழே கமெண்ட் பாக்ஸில் ரொம்ப கமெண்ட் வந்து லென்த்தாக வந்து நிறையா பேர் கமெண்ட்டுக்கு திருப்பி ரிப்ளை பண்ண முடியல. நிறைய கமெண்ட் வருது. ஒரு வீடியோவுக்கு வந்து 300 வருது. இன்றைக்கி வர்ற வீடியோக்கு மட்டும் 300 வரும். அடுத்தடுத்த வீடியோவுக்கு சொல்லவே வேணாம் 1000 2000 அந்த மாதிரி எனக்கு டெய்லி கமெண்ட் வரும்போது ரிப்ளை பண்ண முடியல. நான் இதில் வந்து சொல்லிடுறேன். நிறைய பேர் போட்டிருந்ததில் என்னென்னா, காலையில் ரைஸ் எடுக்கிறேன், காலையில் ஒரு சப்பாத்தி, ஈவினிங் ஒரு சப்பாத்தி எடுக்கிறேன், இது ஓகேவா அப்படின்னு கேட்குறீங்க. இருக்கிறதுலே மிகப்பெரிய தப்பு அப்படின்றது இதுதான். டெய்லி சப்பாத்தி எடுக்காதீங்க. ரைஸ் எப்படியோ அதே மாதிரி தான் சப்பாத்தியும். ஒரு நாள் சப்பாத்தி எடுத்திங்கன்னா ஒரு நாள் கம்பு எடுங்க, ராகி எடுங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறது என்னென்னா, சப்பாத்திக்கும் ரைஸ்லேயும் கார்ப்ஸ் இருக்குது, அவ்வளோதான். அதில் வேறு ஒன்றுமே கிடையாது, சத்தே கிடையாது. இதே நீங்கள் ராகியோ கம்போ எடுத்திங்கன்னா அதில் அயன் இருக்குது, அது மாதிரி கால்சியம் இருக்குது, எல்லா விதமான நியூட்ரியன்ஸும் அதிகமாக இருக்கிறது கம்பு, ராகி, சோளம் இந்த மாதிரி ஐட்டத்தில் தான் வந்து இருக்குது. ஒரு நாள் சப்பாத்தி, நான் சப்பாத்தியே எடுக்கக்கூடாதுன்னு சொல்லலை. ஒரு நாள் சப்பாத்தி எடுங்க, ஒரு நாள் ரைஸ் எடுங்க, ஒரு நாள் ராகி எடுங்க, ஒரு நாள் கம்பு எடுங்க, ஒரு நாள் வெள்ளைச்சோளம் சின்ன சோளம் எடுங்க. இதெல்லாம் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. அதுக்குன்னு நிறையா வாங்கிக்க சொல்ல. ஒன்று 1 கிலோ வாங்கி வச்சுக்கிட்டாலே போதுமானது. நம்ம வந்து வெயிட் லாஸில் என்ன பண்ணுறீங்கன்னா, ஒன்றையே எடுக்கிறீங்க. ஒன்றையே எடுத்தால் ஃபஸ்ட்டு ஃபேஸ் டல் அடிக்கும். வெயிட் லாஸாகவே இருக்காது, அசிங்கமாக போயிடும். அதனால் ஃபஸ்ட்டு வெயிட் லாஸுன்றதை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம லைஃப் வந்து ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்றத நினச்சி வெயிட் லாஸ் பண்ணுங்கள். அப்போனா தான் வந்து நம்மளும் வந்து அந்த ஃபுல் டே வேலையை சுறுசுறுப்பாக பண்ண முடியும். எல்லா வகையான சத்துக்களும் இருக்கிற மாதிரி காய்கறிகள், பழங்கள், கீரைகள், தானியங்கள், அது மாதிரி வந்து சிறுதானியங்கள் இதெல்லாம் வந்து எடுத்துக்கோங்க. அப்போனா தான் வெயிட் லாஸும் கரெக்டாக இருக்கும், ஸ்கின் க்ளோவிங் வரும், நம்மளும் தெம்பாக வீட்டு வேலையும் செய்ய முடியும், அதே நேரத்தில் எக்ஸசைஸும் பண்ண முடியும். இதை எல்லாத்துக்கும் நான் திரும்ப ஒரு ஹம்பிள் ரெக்வெஸ்ட்டாகவே வச்சுக்கோங்க. இப்போ நான் ஜூஸ் போட்டு குடிக்க போகிறேன். வாட்டர்மெலன் கட் பண்ணி இதில் போட்டுட்டு இந்த கிளாஸுக்கு 1 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். வேறு எந்த சுகரும் ஆட் பண்ணலாம். அவ்வளோதான். இப்போ அடிச்சுட்டு வர போகிறேன். அடிச்சுட்டு வந்து வடிகட்டி ஜூஸ் எடுக்க போகிறேன். அவ்வளோதான். வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸாக வேறு எதுவும் எடுத்துக்கல, ஒன்லி ஜூஸ் மட்டும்தான். நைட்டு 7 மணி ஆகுது. நான் வந்து கடைசி டிஃபனாக எடுக்கிறது அப்படின்றது இன்றைக்கி வந்து கம்பு தோசை தான் எடுத்திருக்கேன். இந்த கம்பு தோசை அப்படின்றது 7 டைப் ஆஃப் தோசை வீடியோ இருக்கு இல்லையா, அதில் ஏற்கனவே போட்டிருக்கேன். கம்பு மாவு எடுத்து தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதில் வந்து
கேரட்டு திருகி போட்டு வெங்காயம் இந்த மாதிரி போட்டு எடுத்திருக்கேன். புதினா கொத்தமல்லி எல்லாம் போட்டு ஒரு தோசை எடுத்தாலும் நல்ல ஃபில்லிங்காக இருக்கும். தோசையில் எண்ணெய் சேர்க்கக்கூடாது எப்போயுமே சொல்லியிருக்கேன். அதே மாதிரி காலிஃப்ளவர் குருமா. எப்போயுமே நீங்கள் குருமாவோ இல்லை குழம்போ எடுக்கும்போது கண்டிப்பாக ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க. அதுலேயே எடுத்துக்கோங்க. கரண்டியில் எடுத்து யூஸ் பண்ணும்போது என்னன்னா குழம்பு டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லி எக்ஸ்ட்ரா 2-3 கரண்டி ஊற்றி நம்ம சாப்பிட்ருவோம். அதுவுமே கலோரி ஜாஸ்தி ஆயிரும். குழம்பு அப்படின்ற போது கலோரி ஜாஸ்தியாக தான் ஆகிடும். அதனால் ஜாக்கிரதையாக முதல்ல எடுத்து சாப்பிடும் போதே அளவாக எடுத்து வச்சுட்டு சாப்பிடுங்க. அப்போனா தான் வெயிட் லாஸில் வந்து கரெக்டாக இருக்கும். அப்பப்போ நம்ம ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் வந்து கூட எடுத்து சாப்பிட்டா கூட நம்மளுக்கு வெயிட் லாஸ் ஆகாமல் அப்படியே வெயிட் அப்படியே நின்றும். அது ஒரு ரகசியம். மெயினாக தொப்பை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ராத்திரி சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமாகவே சாப்பிட்ருங்க. ஏன்னா நம்மளுக்கு அந்தளவுக்கு செரிமானம் இல்லாததுனால தான் நம்ம வயிற்றை சுற்றி ஆர்கனை சுற்றி கொழுப்பு சேர்றதுக்கு மெயினான ரீசனே அதனால தான். சாயந்தரத்துக்கு மேலே நம்மளோட செரிமான சக்தி எனக்கெல்லாம் அப்படின்றது இல்லவே இல்லை. சாயந்தரத்துக்கு மேலே சாப்பிட்டாலே வந்து எனக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் எப்போ தெரிஞ்சுது அப்படின்னா ராத்திரி சாப்பாடை வந்து எந்த அளவுக்கு நான் சீக்கிரம் எடுக்கிறேன் இல்லை ஒமிட் பண்ணுறேன் அப்படின்ற போது எனக்கு வெயிட் லாஸ் ஃபாஸ்ட்டாக தெரிஞ்சது. அதனால தான் சொல்கிறேன். நான் வந்து தொப்பை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க மெயினாக ராத்திரி சாப்பாடை கொஞ்சம் சீக்கிரமாக எடுத்துக்கோங்க. ஒரு கம்பு தோசையும் அதுக்கப்புறம் காலிஃப்ளவர் குருமாவும் தான் வச்சுருக்கேன். முக்கால்வாசி குருமாவில் வெறும் காலிஃப்ளவர் மட்டும்தான் இருக்கும். கொஞ்சமாக தான் குழம்பு இருக்கும். இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் எடுத்துக்கணும். இது வேறு ஒன்றும் இல்லை, வெறும் வெங்காயம் தக்காளி வதக்கியிருக்கேன். எங்கள் வீட்டு மிளகா அப்படி போட்டு காலிஃப்ளவர் அவ்வளோதான். வேறு எதுவும் எக்ஸ்ட்ராலாம் நாங்கள் பெனிஃபிட்டில் சேர்க்குறது கிடையாது. இன்றைக்கி நைட்டு டிஃபன் என்னோடது இதுதான். 7 மணிக்கு 8 மணிக்கு ஃபேட் கட்டட் ட்ரிங்கோடு நான் ஃபினிஷ் பண்ணிடுவேன். அது மாதிரி படுக்கிறது அப்படின்றது சீக்கிரமாக கொஞ்சம் படுத்துக்கோங்க. தூக்கத்தில் தான் உங்களுக்கு ஃபேட் லாஸும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஃபேட் கட்டட் ட்ரிங்கை பற்றி நிறையா கேட்டிருந்தீங்க. காலையில் எனக்கு ஆம்லா சேரலை அப்படின்றவங்க வேறு எந்த விதமான ஃபேட் கட்டட் ட்ரிங்க் எடுக்கலாம்னு கேட்டிருந்தீங்க. சுரைக்காய் ஃபேட் கட்டட் ட்ரிங்காக எடுத்துக்கலாம். அது மாதிரி அல்சர் இருக்கவங்க கோகோனட் மில்கை டெய்லி வந்து ஃபேட் கட்டட் ட்ரிங்காக எடுத்துக்கலாம். இந்த சுரைக்காய் எனக்கு சேராதுக்கா நீர் உடம்பு அப்படின்றவங்க வெந்தயம் சீரகம் சோம்பு இந்த 3ஐயும் ஈக்குவல் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு டேபிள் ஸ்பூன் எடுத்து தண்ணியில் ஊற வச்சுருங்க முதல் நாள் ராத்திரியே. அந்த தண்ணியை கொதிக்க வச்சு அது கூட நீங்கள் காலையில் சூடு பண்ணி நீங்கள் அந்த தண்ணியை குடிக்கலாம். அதில் எலுமிச்சம்பழம் சாறு கூட பிழிஞ்சு கூட நீங்கள் குடிச்சிக்கலாம். அது ஒரு ஃபேட் கட்டட் ட்ரிங்க் தான். ஸோ இந்த மாதிரி 4 விதமாக இருக்குது. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை எடுத்துக்கோங்க. ஃபேட் கட்டட் ட்ரிங்க் நீங்கள் எடுக்கிறத விட ஏன் டெய்லி நெல்லிக்காய் ஜூஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்கின் க்ளோவிங் வரும். ஹேர் ஃபாலை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நெல்லிக்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கருவேப்பிலை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நம்ம வெயிட் லாஸில் நம்மளுக்கு வந்து நம்ம சாப்பாடு கம்மியாக எடுக்கும்போது கொஞ்சம் சத்துக்கள் குறையிற மாதிரி வரும். அப்படின்ற போது நம்ம வந்து சத்தாக எடுத்தால் தான் ஹேர் ஃபால் இருக்காது. மெயினான விஷயம். இன்னொன்று ஸ்கின் க்ளோவிங் வேறு வேணும் இல்லையா, அதுக்காக தான் நான் மெயினாக வந்து நெல்லிக்காய் டெய்லி எடுக்கிறதேவும் அது கூட கருவேப்பிலையும் சேர்ந்து எடுத்துக்குவேன். இன்றைக்கி மண்டேனால எனக்கு வீட்டு வேலைகள் அதிகமாக இருக்கும். அதாவது வீடு தூக்குறது பாத்ரூம் அந்த மாதிரி கழுவுற வேலை இருந்ததுனால ஒரே ஒரு டைம் தான் நான் எக்ஸசைஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப வீட்டு வேலை அதிகமாக இருக்கும்போது ஒரு டைம் எக்ஸசைஸ் பண்ணாலே போதும். 2 டைம் பண்ணோம் அப்படின்னா டயர்ட் ஆயிடுவோம். அப்புறம் நம்மளுக்கு ரொம்ப வீக் ஆகிடும். அடுத்து நம்மளுக்கு பண்ணணும்னு தோணாது, இன்ட்ரெஸ்ட் இருக்காது. அதனால் ஒரு தடவை தான் எனக்கு பண்ணியிருக்கேன். நாளைக்கு எப்பயும் போல் சுறுசுறுப்பாக வாக்கிங் போகலான்னு நினச்சிருக்கோம் நானும் நிதிஷ் அப்பாவும். நாளைக்கு மீண்டும் சந்திக்கலாம் அடுத்த விலாகில்.